Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வெள்ள நிவாரண நிதி வழங்காமல் தினந்தோறும் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருண், பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக விழுப்புரம் நகரம் வெள்ளக்காடாக கடந்த 10 தினங்களாக காட்சியளித்து வருகிறது. இன்னமும் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் வடியாததால் மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் அந்த நிவாரணத் தொகையும் தற்போது பல இடங்களில் வழங்கப்படாமல் இந்த மக்களை, இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களை நாள்தோறும் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி பல்வேறு இடங்களில் விழுப்புரம் நகர பகுதி மக்கள் நாள்தோறும் சாலை மறியலில் பல்வேறு போராட்டங்களில் வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் வகையில் தான் தற்போது மேலும் ஒரு மக்களின் போராட்ட வீதிகளுக்கு, உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் விழுப்புரம் நகர பகுதியான 9வது வார்டு பகுதியை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள அந்த நியாய விலை கடையில் தற்போது வரை அந்த தமிழக அரசால் அறிவித்த நிவாரணத் தொகையை வழங்கப்படாமல், அதற்கான டோக்கன் கூட வழங்கப்படாமல் நாள்தோறும் மக்களை வர சொல்லி அலக்கழிக்கப்படுவதாக கூறி மக்கள் ஆத்திரம் அடைந்து அந்த அதிகாரிகளை கண்டித்தும், மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும், விழுப்புரம் நகராட்சியை கண்டித்தும் இந்த மக்கள் தன்னெழுச்சியாக தற்போது விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து தற்போது வரை 1 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் மக்கள் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடைமைகளும் வீடுகளை இழந்த போதிலும் அந்த பகுதிகளுக்கு, குறிப்பாக விழுப்புரம் நகரத்துக்கு உட்பட்ட 42 வார்டு பகுதிகளில் 9 வார்டு பகுதிகளுக்கு அந்த வெள்ள நிவாரணம் கிடையாது என்று அதிகாரிகள் அறிவித்ததன் காரணமாக அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள், நாங்களும் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம், உடைமைகளை இழந்து பொருட்களை இழந்திருக்கிறோம், தங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் இழந்து, ஆவணங்கள் அனைத்தையும் இழந்து தற்போது வரை நிர்கதியாக நிற்கின்றோம். தங்களுக்கு நிவாரண உதவி கிடைக்கப்பெறாமல் வீதியில் நின்று போராடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வேதனையோடு, ஆதங்கத்தோடு தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உரிமைகளுக்காக தங்களுடைய உரிமைகளை இழந்து தெருவில் நிற்கக்கூடிய பசி பட்டினியோடு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த மக்களை காவல்துறையினர் அடக்குமுறையை கொண்டு இந்த அதிகார தோரணையோடு மக்களை மிரட்டக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அருண். அந்த காட்சிகள் தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வார்டு பகுதி 9வது வார்டு பகுதியைச் சேர்ந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ராதிகா செந்தில்குமார் தலைமையிலான மக்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் நிவாரணத் தொகை வழங்காமல் அந்த மக்களை அலக்கழிப்பதாக இந்த மக்கள் குற்றம் சாட்டி அந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினரிடம் முறையிட்டதன் காரணமாக அவர்கள் தற்போது மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களையும் தற்போது அந்த காவல்துறை மிரட்டி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பதிவு செய்திருக்கிறோம். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அருள், தொடர்ந்து இது போன்ற நகர பகுதியில் மட்டுமில்ல, கிராம பகுதியில் அடிப்படை தேவைகளுக்காக மக்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னமும் 10 நாட்களாகியும் பல இடங்களில் அந்த வெள்ள பாதிப்புகளை முறையாக கணக்கிடாமல், மக்கள் வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அதிகாரிகள் சென்று பார்க்காமல், மக்களை சந்திக்காமல், அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை கூட செய்து கொடுக்காததால் அந்த ஆதங்கத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக உரிமைகளுக்காக சாலையில் இறங்கி போராடக்கூடிய காட்சிகளை நாள்தோறும் நாம் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தற்போது நகர பகுதிகளிலும் 9 வார்டு பகுதிகளில் நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கப்படாமல் மக்கள் நாள்தோறும் வர சொல்லி, காலை மாலை என 2 வேளைகளிலும் வர சொல்லி அதிகாரிகள் அலக்கழிப்பதன் காரணமாக மக்கள் தங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வெள்ள நிவாரண நிதி வழங்காமல் தினந்தோறும் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர்.